ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து டே 7ஓட நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். நான் இன்னைக்கு என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு 400 ml வந்து கூழ் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 கப் வந்து நீங்கள் ராகி களி எடுத்துக்கிட்டு 1/2 கப் கேர்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி 400 ml கூழ் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சமாக ஆயில் போட்டு வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 முட்டை எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து கூழில் வந்து அந்தளவுக்கு ப்ரோட்டீன் இருக்காது. அதுக்காக 2 முட்டை நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரோட்டீன் கவர் பண்ணதுக்காக 2 முட்டை எடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து டே 7ஓட நம்ம லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு என்ன லன்ச் எடுத்திருக்கேன்னா 2 மில்லட்ஸ் தோசை, அதுக்கப்புறமா ஒரு 1 கப் வந்து ராஜ்மா வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது 1/3 கப் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை சோக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 கப்பு பாயில் பண்ணதுக்கப்புறமா வரும். நெக்ஸ்ட்டு 1/4 கிலோ கொட்டவரக்காவை எடுத்து ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. இந்த தேங்காய் இதெல்லாம் எதுவும் போடாமல் ரொம்ப ஸ்பைசஸ் கம்மியாக நான் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஆப்பிள் தோலோடு எடுத்துருக்கேன். இதுதான் என்னோட லன்ச் மெனு. நான் எப்போவுமே லன்ச் மெனுஸில் நான் ரைஸ் ஆட் பண்ணிக்க மாட்டேன். இந்த மாதிரி வந்து மில்லட்ஸ் தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறமா ராகி ரொட்டி, இந்த மாதிரி தான் நான் நிறைய ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு ரைஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இதே கப்பில் நீங்கள் 1/2 கப் ரைஸ் எடுத்துக்கோங்க. ரைஸ் வேணும்னா எனக்கு வந்து இந்த மாதிரி தோசை, ரொட்டி இதுவே எனக்கு ஓகே. அதுக்காக நான் இது பண்ணேன். இப்போ வந்து நாம் வந்து ஒரு 100 டேஸ் வந்து சேலஞ்ச் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இதே நீங்கள் வெயிட் லாஸ் ரெசிப்பியை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 100 டேஸில் ஒரு 5 kgs ஆர் to 6 kgs வெயிட் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். இது கூடவே நீங்கள் வந்து சில ஒர்க் அவுட்ஸு நெக்ஸ்ட்டு 45 மினிட்ஸ் வந்து நீங்கள் வாக்கிங் கண்டிப்பாக போனால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, பாய்.